இந்த சுக்கிர பெயர்ச்சியில் அடுத்தது மிதுன ராசிக்கு எப்படி தான் இருக்கு மேம்? அவங்களுக்கு என்ன கிஃப்ட்? அவங்க எப்படி இருக்க போறாங்க இந்த சுக்கிர பெயர்ச்சியில் சொல்லுங்களேன். நம்ம கர்மா இல்லாம ரெடியா இருக்கணும். அப்ப இந்த குருவை சாதகமா நம்மளுக்கு ரிசீவ் பண்றோம்னா நல்ல பலன்களை வந்து அவங்க அனுபவிச்சுக்க போறாங்க. இல்லைன்றவங்க நிறைய ப்ரெஷரு, உறவுகள் பிரிவு. ஸோ அவங்களோட கிஃப்டே தான். ஆமா, அந்த மாதிரி எந்த யாரும் மிதுன ராசி பொண்ணை கட்டிக்கிறீங்களா தாராளமா கட்டுங்க. அதே மாதிரி இந்த மாசம் உங்களுக்கு பூர்வீக சொத்து இருக்க பிரச்சனை கிடைச்சு அந்த கிஃப்டும் கிடைச்சிரும். லவ் யாருக்குமே செட் ஆகணும்னா தானா வந்து எல்லாமே சிறப்பா இருக்கும். லோன் மூலியமா உங்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்தி கொள்வது, இல்லை தொழிலை வந்து ஒரு லிஃப்ட் பண்ணிக்கிறது, இதெல்லாமே ரொம்ப அருமையா இருக்கும். உழைக்கிறதுக்கு அஞ்சாம ஆத்மார்த்தமா உழைக்கணும். எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் பாலாம்பிகா. ஜோதிடர் யுகம் சேனல் பார்த்துக்கிட்டு இருக்க உலகமெல்லாம் பார்த்துட்டு இருக்கிற அனைவருக்குமே வணக்கம். ஏன்னா எங்களோட ஜோதிடர் யுகம் சேனல் வந்து இந்த அளவுக்கு எஸ்டாப்ளிஷ் ஆகி இந்த அளவுக்கு பிரபலமானது காரணமே நீங்கள் தான். அவ்வளோ விஷயங்கள் நாங்கள் உங்களுக்காக எடுத்து ஒன்று ஒன்றா கொடுத்துட்ருக்கோம். அதாவது சுக்கிர பயிற்சி அப்படின்னா எனக்கும் தெரியாது. சுக்கிர பயிற்சினா எப்போ, அது எப்போ வருது, அதனால் எவ்வளோ விளைவுகள், எவ்வளோ கிஃப்டெல்லாம் நமக்கு எல்லா மக்களுக்கும் கிடைக்க போகுது அப்படிங்கிறத நம்ம ஜோதிடர் கலையரசி ஆதித்ய சொர்ணலக்ஷ்மி அவர்களை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆதித்யா அப்படிங்கிறதே வந்து சூரியன். அவங்களே பார்க்குறதுக்கு ஒரு சூரியன் முகத்தில் அவ்வளோ அழகாக பிரகாசமாக உட்காந்துட்ருக்காங்க. நிறைய விஷயம் அவங்கக்கிட்டேருந்து பாசிட்டிவாக நிறைய விஷயத்தை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போது சுக்கிர பயிற்சி அது எப்போ வருது, அதனால நமக்குலாம் எவ்வளோ நன்மைகள்லாம் நடக்க போகுது, எப்போ வருது, என்னென்ன நடக்க போகுது எல்லாத்தையும் கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அவங்களே சந்திக்கலாமா? வாங்க அவங்கள மீட் பண்ணுவோம். வணக்கம். வணக்கம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஆதித்ய சொர்ணலக்ஷ்மி அவர்களே அப்படின் போது அந்த பேர் சொல்கிறதுக்கே எனக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. சொர்ணலக்ஷ்மி அப்படின்னாலே வந்து சொர்ணம், பணம். ஆதித்ய சொர்ணலக்ஷ்மி அப்படின்னா நீங்கள் அவ்வளோ அழகாக ஆதித்ய சொர்ணலக்ஷ்மி மாதிரி இருக்கீங்க. அவ்வளோ அழகாக இருக்கீங்க, பிரகாசமாக அம்சமாக உட்காந்துருக்கீங்க. சொல்லுங்கம்மா, சுக்கிர பெயர்ச்சினா என்ன, அது எப்போ வருது, அதனால எவ்வளோ விளைவுகள்லாம் நமக்கு நிறைய நன்மைகள்லாம் நடக்க போகுது? அதாவதுமா, நம்ம 9 கிரகங்கள் இருக்கு. டெய்லியும் ஒரு மனுஷனை வந்து பாக்கெட்ல இருந்து காசு எடுக்கணும்னா என்ன வேணும்? சுக்கிரன் இருக்கணும். ஏன்னா அவர் தான் வந்து ஒரு சில்லறை பணம் அப்படின்னு வந்து சொல்லிடலாம், கொடுக்கிறவரு. ஏன்னா இவங்கெல்லாம் வந்து மாத கிரகங்கள். ஒரு செகண்ட்ல ஒரு நொடியில என்ன வேணாலுமே நம்மளுக்கு நடந்துடலாம். நம்ம வந்து எல்லாரையுமே கணிச்சோம்னா நம்மளுக்கு அது வந்து ஒரு நாள் ஆயிடும் நம்மளுக்கு வந்து பலன்கள் சொல்றதுக்கு. இந்த சுக்கிரன் என்பவர் என்னன்னு கேட்டீங்கன்னா இயங்கும் சக்தி அப்படின்னு சொல்லிடலாம். ஏன்னா சுக்கராச்சாரியக்கு தான் வந்து இறந்தவங்களே மீட்டக்கூடிய சக்தி இருக்கு. இப்ப வந்து நம்ம கேட்போம், என்னடா காசு, பணம், துட்டு, மணி மணி மணி, இதான் வந்து வாழ்க்கையே. அப்ப இந்த மாதம் எனக்கு ஒரு வரவு இருக்குமா, இல்ல சுக்கிரன் நாளே வந்து காலச்சக்கரத்தின் 2-7 எனக்கு யாரால ஒரு ஆதாயம் கிடைக்குமா, லாபம் இருக்கா, ஏதாவது ஒரு கிஃப்ட் வருமா, எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன், ஒரு தேவை வச்சிருக்கேன், மொய் பணம் வருமா. இப்ப எல்லாம் என்ன பண்றோம், நம்ம ஒரு ஃபங்க்ஷன் வச்சிடறோம், அதுல வந்து நம்ம என்ன பண்றோம், திருப்பி ரிட்டர்ன் வர்றதுக்கு மொய்யே வந்து வட்டி இல்லாத கடன் சொல்றோம். அந்த மாதிரி ஒரு எதிர்பாராத ஒரு வரவு இதெல்லாம் இருக்குதான்றத வந்து இந்த பதிவுல வந்து பார்த்துடலாம். இதுக்கு சாதகம் சுக்கிரன் பணம் மட்டும்தான் கொடுப்பாரான, அவரால் வந்து மாரகத்துக்கும் அதிபதி அவர் தான். இந்த 2ஆம் இடம்ன்றது மீட்ரு, நம்மளுக்கு பணத்தையும் சொல்லும், நம்மளுக்கு எதிர்பாராத ஒரு கர்ம செயல் நடக்கிறதையும் சொல்லும். இந்த 12 ராசிக்கு எப்படி வந்து இந்த சுக்கிரனுடைய நகர்வால், அதுவும் அவர் வந்து தேவகுருவோட இணைகிறார். அப்ப இந்த குரு சுக்கிரன் இணைவு 12 ராசிக்கும் வந்து என்ன மாதிரி ஒரு சாதகம் பாதகம் தரப்போகிறது என்பதை வந்து நம்ம அப்படியே வந்து ஒரு தெளிவா ஒரு பட்டுன்னு ஒரு 4 விஷயங்களை வந்து அழகா பார்த்துடலாம். மா, சுக்கிர பெயர்ச்சி அப்படிங்கிறது அவ்வளோ அழகா முதல்ல மக்களுக்கு புரிகிற மாதிரி அவ்வளோ அழகாக சொன்னீங்க. இந்த சுக்கிர பெயர்ச்சியில் அடுத்தது மிதுன ராசிக்கு எப்படி தான் இருக்கு மேம்? அவங்களுக்கு என்ன கிஃப்ட், அவங்க எப்படி இருக்க போறாங்க இந்த சுக்கிர பெயர்ச்சியில் சொல்லுங்களேன். மிதுனம் வந்து ரொம்ப எதிர்பார்ப்போடு இருக்கக்கூடிய ராசி. ஏன்னா அவங்க அந்த அளவுக்கு எஃபர்ட் போடுவாங்க, நடக்கலைன்னா அவங்க வந்து தொய்ந்து விடுவார்கள். மனம் தொய்ந்து விடுறதுல ரொம்ப ஃபர்ஸ்டா வரக்கூடியவங்க அவங்கன்னு சொல்லலாம். நான் காற்று ராசி இல்லையா, இந்த டூயல் சைன் வேற இருக்கும், ஆண் பெண் அந்த ஜோடியே தான் வந்து மிதுனம். நான் எப்போ வந்து பெண்ணா மாறுறேன், எப்போ ஆணா மாறுறேன், அந்த மாதிரி. ஆணுன்னா கொஞ்சம் திடமா இருக்கும், பெண்ணுன்னா அது அப்படியே ஒரு டல் ஆயிடுது இல்லையா. அந்த மாதிரி இருக்கக்கூடிய மிதுனத்துக்கு கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை பச்சை பசேல்னு இருக்குன்னு சொல்லலாம். என்ன இப்படி சொல்லிட்டீங்க அப்படின்னு கேட்பீங்க. என்ன பச்சை பசேல்னா அப்படி என்ன அர்த்தம்? எல்லாமே கிரீன் டிக்கு தான். என்ன ஒன்று, அவசரப்படாதீங்க,
பொறுமை நிதானத்தை கையாளுங்க. ஏன்னா ராசி அதிபதி நம்மளுக்கு 12ல இருக்கிறாரு. ஆனா உங்களுக்கு ராசியில பாத்தீங்கன்னா குரு சுக்கிரன் இருக்குது. ஏன்னா குரு இதுக்கு நம்மளுக்கு ராசிலேயே அமர்ந்து நிறைய கஷ்டங்களை கொடுத்துட்டாங்க. குரு வந்தா வனவாசம், ஜென்ம குரு வனவாசம் அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா, நிறைய பட்டுட்டோம். நல்லா இருந்துச்சுன்னா நல்ல பலன் எப்பவுமே நினைச்சுக்கணும். ஒரு கிரகம் வந்து இப்ப ராசி பலன்லாம் சொல்றோம், எதுக்கு கரெக்டா என்ன சொல்றோம், உங்களுடைய தசா புத்திக்கு ஏற்ற மாதிரி பலன்கள் கூடவோ குறையவோன்றோம். அதற்கு காரணம் என்ன, எந்த கிரகம் எப்படி டிரான்சிட்ல பெயர்ச்சி ஆனாலும் அவங்களுக்குடைய தசாபுதி அவங்க எப்படி ரிசீவ் பண்றாங்க, மேல இருந்து வரக்கூடிய பகவான் கொடுக்கறத நம்ம வாங்கறதுக்கு நம்ம பாசிட்டிவா இருக்கணும். அதுதான் சொல்றது. அது வந்து இப்ப நம்ம தெளிவா சொல்லணும்னா இப்படிதான் சொல்லணும், பகவான் கொடுக்கறத வாங்கறதுக்கு நம்ம கர்மா இல்லாம ரெடியா இருக்கணும். அப்ப இந்த குருவை சாதகமா நம்மளுக்கு ரிசீவ் பண்றோம்னா நல்ல பலன்களை வந்து அவங்க அனுபவிச்சுக்க போறாங்க. இல்லைன்றவங்க நிறைய ப்ரெஷரு, உறவுகள் பிரிவு, தொழில் வந்து ஒரு நல்ல ஒரு முடக்கமா இருக்கிறது, இப்படி நிறைய கஷ்டங்களை பட்டு கொண்டு வந்திருக்கின்ற மிதுனத்திற்கு இன்னும் ஜூன் 2ல நம்முடைய குரு பகவான் கோச்சாரத்துல வரும்போது, ஏன்னா ஒரு பாதகாதிபதியும் நம்ம சொல்லிட்டோம், அப்ப 2ஆம் இடத்திற்கு வரும்போது ஸ்தான பலம், அதுவும் உச்ச பலம் வேற பெற்று அவங்களுக்கு நன்மைகளை செய்ய அவர் ரெடியா காத்துக்கிட்டு இருக்காரு இறங்கி வர்றதுக்கு. இப்ப நம்மளுக்கு சுக்கிரன் போய் இணைஞ்சிருக்காரு. சுக்கிரன் இவங்களை பொறுத்த வரைக்கும் பூர்வ புண்ணியாதிபதி 12க்குரியவர். அப்ப குலதெய்வத்தோட அருளாலும் பெரியவருடைய ஆசியினாலும் இந்த காலகட்டம் நடக்கக்கூடிய கிடைக்கக்கூடிய மாற்றங்களை தைரியமா எடுத்துக்கோங்க. களம் இறங்குங்க. பொருளாதார முயற்சி, தொழில் முயற்சி, மாற்றங்களை எதனா கையாளணுமா தாராளமா இறங்கி தைரியத்தோட செய்யுங்க. ஏன்னா 11ல செவ்வாய் ஆட்சி ஆயிட்டாரு. அப்ப இந்த காலகட்டம் ஒரு மூத்தோரால் உதவி, மூத்த சகோதரத்தோட நான் இப்படி நிக்கிறேன், பங்காளின்னு சொல்லுவாங்கல்ல, 6 வயசுல வந்து நாங்க அண்ணன் தம்பி, 10 வயசுல பங்காளின்னு சொல்லுவாங்க. அப்ப மிதுனத்துக்கு இந்த காலகட்டம் பூர்வீக சொத்துல இருந்த அந்த பிரச்சனைகள் நீங்குது. இப்ப இவங்களுக்கு வந்து ஒரு சாதகமான சூழல் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ சொத்து பத்துல ஒரு பூர்வீக சொத்துல ஏதாவது பிரச்சனை இருக்குது, இல்லை குலதெய்வம் கோயிலே நாங்கள் வந்து ஒரு பிரச்சனையாக இருக்கோம், ரொம்ப நாளாக நாங்கள் வழிபடாமல் இருக்கிறோன்றவங்களுக்குலாம் இந்த காலகட்டம் அதில் இருக்க பிரச்சனைகள் தீர்ந்து அங்கே போய் ஆலயத்தில் வந்து வழிபாடு செய்வதோடு மட்டும் இல்லாமல் இந்த நிலத்தில் இருக்கிற அந்த பிரச்சனைகள் தீர்ந்து, அண்ணன் தம்பிங்களோட இந்த கருத்து வேறுபாடு, பங்காளி சண்டைகள் இதெல்லாம் தீர்ந்து அந்த மனையில் இருக்கக்கூடிய அந்த ஒரு சிக்கல்கள்லாம் நீங்கி இவங்க கைக்கு வருகிறதுலாம் ரொம்ப அருமையாகவே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டம் ஒரு நம்ம வண்டி வாகனங்களில் போகும்போது கொஞ்சம் கவனமாக போகணும். ஒரு நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்க, அதே போல் இந்த ஒத்த தலைவலி இருக்கிறவங்களாம் இந்த காலகட்டம் ரொம்ப வந்து கொஞ்சம், ஏன்னா வெயில் ரொம்ப அதிகம். இது ஏன் இங்கே சொல்கிறேன்னா நல்லா நோட் பண்ணிக்கணும். முன்ன மாதிரி கிடையாது, வெயில் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம். நிறைய வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு, ஒரு நம்ம போய் முயற்சி பண்ணுறோம், இந்த காரியம் நடக்கலாம் தொய்ந்து விடாதீங்க. இந்த நாள் இல்லைன்னா வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கானது. மற்றபடி எல்லாமே பண்ணலாம், ரொம்ப சூப்பரா இருக்கு. பெண்கள் நல்லா வந்து ஒரு பொருளாதார லிஃப்ட் அடைவாங்க, நல்லா லைம் லைட்லாம் கிடைச்சிரும். மிதன பெண்கள் அவங்களெல்லாம் வந்து நான் ஜம்முன்னு கட்டிக்கலாம். பசங்கலாம் கேட்பாங்க, ஏங்க எந்த பொண்ணுங்க நான் கட்டுறது அப்படின்வாங்க. இந்த மிதன ராசியில் இருக்கிற பொண்ணு அப்படியே போட்டு இந்தாம்மா அந்த ஒரு சூழ்நிலை இதுக்கு எனக்கு ஒரு வழி சொல்லுன்னா அப்படியே பக்காவா பிளான் போட்டு கொடுத்துரும். ஸோ உங்களோட கிஃப்டே தான். ஆமா, அந்த மாதிரி எந்த யாரும் மிதுனராசி பொண்ணை கட்டிக்கிறீங்களா தாராளமா கட்டுங்க. அதே மாதிரி இந்த மாசம் உங்களுக்கு பூர்வீக சொத்து இருக்க பிரச்சனை கிடைச்சு அந்த கிஃப்டும் கிடைச்சிரும். லவ் யாருக்குமே செட் ஆகணும்னா தானா வந்து இவங்க சொன்னா நமக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு நினைப்பீங்களா, அவங்களே வந்து நீட்டிடுவாங்க பூங்கொத்தை. அப்புறம் எப்படி இருக்கும், அப்பாடி பலனாலுவி பாலில் விழுந்து அப்படின்ற மாதிரி. பொருளாதார வரவு, நல்ல ஒரு முயற்சிகள் பண்றது. மாணவர்களுக்கு நான் இந்த கோர்ஸ் தான் கேட்குறேன், இந்த காலேஜெலாம் கேட்குறேன், பிஹெச்டி கல்விலாம் பண்ணோன்னா ரொம்ப அருமை. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ முயற்சி போடுறீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு வந்து சிறப்பாக இருக்கும். நல்லா ஒரு தடவைக்கு இல்லாமல் 2 தடவைக்கு இல்லாமல் 3 தடவை முயற்சி போடுங்க. அந்த முயற்சிலாம் வீணாக போகுதுன்னு கவலைப்படாதீங்க. இனி வரக்கூடிய காலகட்டங்கள் உங்களுக்கான காலம். இப்போ திருமணத்தில் அதே போல் நம்ம ஒரு லோன் கேட்குறோம், ஒரு லோன் கிடைக்கணும் அப்படின்றவங்களுக்கு ஒரு லோன் கிடைக்கிறது எல்லாமே சிறப்பாக இருக்கும். லோன் மூலியமா உங்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்தி கொள்வது, இல்லை தொழிலை வந்து ஒரு லிஃப்ட் பண்ணிக்கிறது, இதெல்லாமே ரொம்ப அருமையா இருக்கும். உழைக்கிறதுக்கு அஞ்சாம ஆத்மார்த்தமா உழைக்கணும். ஐயோ வேலைக்கு போனா நான் செஞ்சேன் வந்தா இந்த 10 இருக்க சனி வந்து நமக்கு அந்த ஒரு திருப்தியான ஒரு ரிசல்ட் கொடுக்க மாட்டாரு. அப்ப அலைச்சல் திருச்சல் நீ இருந்தாலும் நீ இந்த காலகட்டம் வந்து நல்லா வந்து நீ பயணிக்க ஆரம்பிச்சியானா நல்லா. ஆமா, உன்னுடைய உழைப்ப ஆத்மார்த்தமா போடு. என்னைக்குமே பாருங்க, அந்த காலத்துலலாம் வந்து முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார்னு சொன்னாங்க. அப்ப எவ்வளவுக்கு எவ்வளவு உங்க முயற்சி சிறப்பா இருக்கோ, 1 அட்டம்ப்ட்ல முடியாது, உங்களுக்கு 2-3 வந்து நீங்க முயற்சி செய்து உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள் அந்த உழைப்பெல்லாம் வீணா போகாது. அதனால தைரியமாக கிளம்புறங்கள். இந்த சுக்கிர பயிற்சி மட்டும் இல்லை, இனி வரக்கூடிய நகர்வுகள்லாம் உங்களுக்கு சாதகமானது. இந்த மாதம் பொறுமையா இருந்துருங்க. ஒரு அதிரடியா தடாரடியான முடிவு எடுக்கிறேன்னு எடுத்துடாதீங்க. எப்பவும்
உடல் ஆரோக்கியத்தில் கவனம் இருக்கணும். ஏன்னா 6, 8க்குரிய நட்சத்திரங்கள் உங்க லக்னத்துல வந்து ரொம்ப தொடர்பு கொள்ளும். 6ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா லக்னாதிபதி நட்சத்திரம் இருக்கும், லக்னத்துல பாத்தீங்கன்னா 6ஆம் அதிபதியோட நட்சத்திரம் இருக்கும். ஆனா உடல் ஆரோக்கியத்துல கூடுதல் கவனம் என்னைக்கும் தேவை. இவங்களுக்கு இந்த மாதம் இருக்கக்கூடிய தடைகளை நீக்க, இல்லை நல்லா வந்து எனக்கு ஒரு சக்சஸ் ஆகணும் காரியங்கள் அப்படின்னா விநாயகர் வழிபாடு தான். அதுக்கு ஒரு மந்திரம் இருக்குது, ஓம் விக்ன ராஜாய நமக. இந்த மந்திரத்தை வந்து 21 முறை காலைல எழுந்து சொல்லிட்டு ஒரு 21 தோப்புக்காரணம் போடுங்க. நீங்க 21 தோப்புக்காரணம் போட்டீங்கன்னா 1/2 hour எக்ஸசைஸ் செய்யறதுக்கு சமம். வயசானவங்க வந்து முடியல எனக்கு நீ பெயின்லாம் இருக்குமான்னா அப்படியே சேர்ல உட்காந்து கண்ணை மூடிட்டு அந்த முட்டி அந்த நம்ம போடுறோம் இல்லையா தோப்புக்காரணம் போடுற மாதிரி விசுவலைசேஷன் பண்ணணுமா. அதுக்கே அவ்வளவு பவர் இருக்காங்க. அப்ப தெரியுதுல்ல நம்ம எண்ணத்துக்கு எவ்வளவு வலிமை அப்படின்னு சொல்லிட்டு. அதனால மிதுனம் அனைத்தையும் முயற்சி பண்ணுங்க. மாணவர்களுக்கு அருமையான காலம். நான் தான் சொல்லுவேன், பசங்கள்லாம் இந்த காலகட்ட பருவத்தே பயிர் செய், நல்லா எஃபர்ட் போட்டு உங்கள் வாழ்க்கையை வந்து மேம்படுத்தி கொள்ளுங்கள். மிதுன ராசி லக்னத்திற்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றிம்மா, ரொம்ப நன்றி, சூப்பராக சொன்னீங்க. ரொம்ப நல்லா இருக்கு. மிதுன ராசி கவலையே படாதீங்க, இந்த சுக்கிர பயிற்சியில் ரொம்ப நல்லா இருக்குங்க. நிறைய உங்களுக்கு gift எல்லாம் வரப்போகுது. உங்களுடைய ராசிக்கு நிறைய மாற்றங்கள் வருது. கரெக்டாக இதை பயன்படுத்திக்கோங்க, ஹாப்பியாக இருங்க.